15 கண்டிஷன்ஸையும் ஈரான் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இந்த போரை நிறைவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரானுடைய மக்கள் வந்து ட்ரம்ப்பை ரெஜிமா மாற்ற சொல்லி கேட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. ஆனால் இதுக்கு ஈரான் என்ன சொல்லுவாங்க? வழக்கம் போல தான். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நீங்கள் ஓப்பனாக விட்டுறணும், அதில் வந்து யார் வேணால் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரூல்ஸை கொண்டு வரணும். இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக யார் வேணால் வந்து அந்த வழியாக கடலில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஐ மீன் சரக்கு கப்பல்கள் எந்த நாட்டுக்கு வேணால் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரூல்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஈரானுடைய ஏவுகணைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற ஏவுகணைகள் மாதிரி இல்லை. இப்போ ஒரு ஏவுகணை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் அந்தாண்ட போய் அது தாக்குது அப்படின்னா ஈரான்ட்டு அப்படி இருக்காது. அது வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் அந்தாண்ட கூட போய் போகும். அந்த மாதிரி இருக்க ஏவுகணைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த மேலே கொடுத்த ஒரு 14 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 30 நாளைக்கு போரை தற்காலிகமாக நிறுத்துறோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 30 நாளைக்கு அப்புறம் ஈரானுடைய கடற்படை தளபதியான அலிரஜாவை வந்து இஸ்ரேல் வந்து சாகடிச்சிருக்காங்க. இந்த அலிரஜா வந்து ஈரானுடைய நேவி ஹெட். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல தடை விதிச்சது. அமெரிக்க உறவு நாடுகள் எதுக்குமே வந்து கப்பலில் எந்த கச்சானைகளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரானுக்கு சாதகமாக கொண்டு வந்ததில் இந்த அலிரஜா வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறார். இஸ்ரேலுடைய நெதன்யாகவே வந்து இறந்துட்டாரு. தமிழால் இருந்த நல்லுள்ளங்களுக்கு தமிழறிவின் அன்பு வணக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான போர் ஆல்மோஸ்ட் 27 நாட்களை தொட்டிருக்கு. ட்ரம்ப் பல கட்டளைகளை வந்து விதிச்சிருக்காரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த 15 விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாம் வந்து இந்த போரை நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காரு. அந்த 15 கண்டிஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்களா? அதே சமயம் ஈரானுடைய கடற்படை தளபதியான அலிரஜா வந்து இறந்திருக்காரு. அவர் எப்படி இறந்தாரு அதெல்லாம் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த போர் வந்து நம்ம 27 நாட்களை தொட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவரான காமினி இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பல ராணுவ தளவாடங்கள், அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சவுதி அரேபியா மற்றும் சீரில் இருக்கிற பல ராணுவ தளவாடங்களை வந்து ஈரான் வந்து முடக்கி இருக்கு. அண்ட் இப்போ வந்திருக்க முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த போரை முடிக்கிறதுக்காக ட்ரம்ப் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ட்ரம்ப் வந்து இந்த போரை முடிவுக்கே கொண்டு வர மாட்டோம், ஈரானை ஒரு கை பார்க்க தான் போகிறோம், ஈரானை நாங்கள் எங்கள் கைக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாரு. ஆனால் ட்ரம்ப்பால் முடியல. காரணம் என்னன்னா ஈரான் வந்து அமெரிக்காவோட ரொம்பவே ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். எந்த வகையில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு தானே சொல்லி கேட்குறீங்க? ஈரானை பொறுத்த வரைக்கும் ராணுவத்தில் இருக்க ஆட்கள் குறைவாக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க ஒவ்வொரு டெக்னாலஜியும் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சத்துக்குள்ளே ரெடி பண்ணுற மாதிரியான வகையான ட்ரோன்ஸ் தான். ஆனால் அதை வச்சு அமெரிக்காவுடைய பெரிய பெரிய மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து தாக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கப்பலான ஆப்ரஹாம் லிங்கனை கூட அந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி தாக்கியிருக்காங்க. இப்படியே போனால் அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருக்க அடி உலகத்தையே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு 15 கண்டிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த 15 கண்டிஷன்ஸையும் ஈரான் ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா இந்த போரை நிறைவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ரம்ப் வந்து இந்த போரை வந்து நான் எப்பயுமே முடிக்கவே மாட்டேன், இந்த போரை நாங்கள் வந்து கண்டிப்பாக ஈரானை நாங்கள் கைப்பற்றாமல் விட மாட்டோம், ஈரானுடைய உச்சபட்ச தளபதியாக நான் தான் ஆவேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. அதுலேயும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானுடைய மக்கள் வந்து ட்ரம்ப்பை ரெஜிமா மாற்ற சொல்லி கேட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு ஈரான் என்ன சொல்லுவாங்க? வழக்கம் போல தான், நாங்கள் வந்து அது மாதிரிலாம் யாருமே எதுவுமே சொல்லலை, ட்ரம்ப்பாக வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் வந்து நிறைய பிரச்சனைகள், அதுலேயும் குறிப்பாக இந்த போர் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளையும் தனக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களை தான் அவர் பாசிட்டிவாக வெளியே காட்டிட்டு இருப்பார். அதுலேயும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாரு ட்ரம்ப், ஈரான் வந்து அடிபணிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க, பணியை ஆரம்பிச்சிட்டாங்க, நாம தான் ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுலேயும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் வந்து எங்க கூட பேசினாரு, இந்த போர் நிறுத்தத்துக்கு அவர் சம்மதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் ஈரான் தரப்பில் நாங்கள் அப்படிலாம் யாருமே பேசவே இல்லையே, இவர் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு வந்து ஈரான்கிட்ட பேசுகிறாங்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லியிருந்தாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த போர் சமயத்தில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்களை வந்து இடக்கு முடக்கா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் அவங்க பேருக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி அடி வாங்கிட்டு வெளியே காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருந்திருக்காரு. சரி, இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் வந்து 15 விதிகளை சொல்லியிருந்தார்ல, அது என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஈரானுடைய அணுசக்தி முடக்கம். இந்த போர் எதுக்கு ஆரம்பிச்சது அப்படிங்கிற நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஈரான் தன்னுடைய நியூக்ளியர் ரிசர்ச்சை வந்து நிறுத்தணும், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அமெரிக்கா வந்து இந்த போரை தொடங்கினாங்க. காரணம் என்னன்னா அவங்க நியூக்ளியர் கைக்கு வந்துருச்சு அப்படின்னா அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஒரு படி கீழே இறங்கிடுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அமெரிக்காவுக்கிட்ட வந்து நியூக்ளியர் இருக்கு. ஸோ உலகத்தில் இருக்க நிறைய நாடுகள்கிட்ட வந்து இந்த நியூக்ளியர் அப்படிங்கிற ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா டாப்பில் இருக்க அமெரிக்கா வந்து டாப்பில் இருக்க முடியாது இல்லை. ஸோ அந்த வகையில் ஈரான் கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போரே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டாக அவர் வச்சிருக்கிறதும் அதுதான்.
நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து செய்யறத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆயுத தடை. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூரேனியமை யூஸ் பண்ணி நிறைய ஆயுதங்களை வந்து ஈரான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா நாங்கள் இந்த போரை நிறைவு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூரேனியம் என்ரிச்மெண்ட். ஈரானில் யூரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய முதல் நோக்காக இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ யூரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்த நாலாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ ஈரான் கிட்ட இருக்க 60% செறிவூட்டப்பட்ட யூரானியத்தை வந்து IAEA கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையாக இந்த போர் நிறைவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா இப்போ இருக்க இந்த 60% யூரானியம் செறிவூட்டப்பட்ட யூரானியத்தை யூஸ் பண்ணி அவங்க திருப்பியும் ஆயுதங்களை உருவாக்குவாங்க அப்படிங்கிறதுனால ட்ரம்ப் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக இதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி செறிவூட்டப்பட்ட யூரானியத்தையும் வந்து நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று எங்ககிட்ட ஒப்படைக்கணும், அப்படி இல்லைனா வந்து இந்த IAEA கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கான இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், ஃபோர்டோ மாதிரியான இடங்களில் இருக்க எல்லா அணுசக்தி நிலையங்களையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காரணம் என்னன்னா ஈரானுடைய முக்கிய தளங்கள் இந்த மூணு இடங்களில் தான் ஈரான் நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 3 இடங்களையும் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சர்வதேச அணுசக்தி முகமை. ஈரானில் இருக்க எல்லா திட்டங்களையும் அவங்க கீழே வந்து வரணும். அதாவது IAEAன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அவங்க தலைமையில் தான் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் நியூக்ளியர் ரிலேட்டடான யூரானியம் ரிலேட்டடாக எந்த ரிசர்ச் பண்ணாலும் இவங்களுக்கு கீழே தான் நீங்கள் வந்து பண்ணணும். அதை தாண்டி நீங்கள் வெளியே வந்து நீங்கள் தனியாக வந்து பண்ணக்கூடாது அப்படி மாதிரி சொல்கிறாரு. காரணம் என்னன்னா இவங்க தனியாக பண்ணாங்க அப்படின்னா திருப்பியும் அதை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கடுத்து யூரானியம் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த IAEA கீழே தான் நீங்கள் வந்து பண்ணி ஆகணும், அல்லது எங்களுக்கு கீழே நீங்க பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா இந்த ப்ராக்ஸி வார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈரான் கைவிடணும். மற்ற நாடுகளுடைய உள் விவகாரத்தில் நீங்க எதுலையுமே தலையிடக்கூடாது. இந்த ப்ராக்ஸி வார் எல்லாத்தையுமே நீங்க வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவா இருக்க இந்த ஹமாஸ், ஹூத்திஸ் மாதிரியான படைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு நீங்க வந்து ஆயுதங்களை வழங்குறதும் பொருளாதார ரீதியாக நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதையும் இன்னையில இருந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா இந்த போரை கைவிடுவோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஏன் இன்னைக்கு நம்ம எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரகிளில் மாறிட்டு இருக்கோம்னா அதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டும் ரொம்பவே காரணமான ஒன்றுன்னு சொல்லலாம். அப்படி என்னன்னு கேட்குறீங்க, அதுதான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நீங்கள் ஓப்பனாக விட்டுறணும். அதில் வந்து யார் வேணால் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரூல்ஸை கொண்டு வரணும். இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக யார் வேணால் வந்து அந்த வழியாக கடலில் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஐ மீன் சரக்கு கப்பல்கள் எந்த நாட்டுக்கு வேணால் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ரூல்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக இதுக்கு ஈரான் ஒத்துப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்பவே கம்மி. காரணம் என்னன்னா இப்போ ஈரான் கிட்ட இருக்க அமெரிக்காவை ஆட்டி படைக்கிற ஒரு குடிமை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் தான். காரணம் என்னன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் மூலியமா தான் பல நாடுகளுக்கு இந்த கச்சா எண்ணெய்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள ஈரான் இப்போ அந்த வழியா போற கப்பல்கள் எல்லாத்தையும் முடக்கக்குள்ள மற்ற நாடுகள் எல்லாமே நீங்க போர் பண்றது மூலியமா தான் எங்களுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெய்கள் வரதில்லை, அதனால வந்து இப்போ நாங்க ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட போனுச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் வந்து ஒரு நஷ்டம். காரணம் என்னன்னா அமெரிக்காவுடைய பல நட்பு நாடுகள் வந்து அந்த வழியா தான் கச்சா எண்ணெய்களை வந்து கொண்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இப்போ அந்த நாடுகளுக்கு எதுக்குமே கச்சா எண்ணெய் போகல அப்படின்னா அந்த நாடுகள் எல்லாமே இப்போ வந்து அமெரிக்காவை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இப்போ ட்ரம்ப் ஒரு வழியாக ஒரு படிக்கு இறங்கி வந்து இந்த 15 கண்டிஷன்ஸையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு சொல்லி தெரியல. அடுத்த கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈரானுடைய ஏவுகணைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மற்ற ஏவுகணைகள் மாதிரி இல்லை. இப்போ ஒரு ஏவுகணை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் அந்தாண்ட போய் அது தாக்குது அப்படின்னா ஈரானுக்கு அப்படி இருக்காது. அது வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் அந்தாண்ட கூட போய் போகும். அந்த மாதிரி இருக்க ஏவுகணைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இவ்வளோ தான் உங்கள் ரேஞ்ச் அப்படின்னா அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் வெளியே போய் அடிக்கமான ஏவுகணைகளை உருவாக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி உருவாக்கினாலும் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதை வச்சு மற்ற நாடுகளை அழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா? அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள், அதாவது அமெரிக்கா ஈரான் இந்த போரில் ஈரானுக்கு பெரிய பாதகமாக அமைஞ்சது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய நட்பு நாடுகள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சவுதி, துபாய் மாதிரி ஈரானை சுற்றி இருக்க எல்லா அரபு நாடுகளுமே வந்து ஈரானை எதிர்த்து. ஸோ அந்த மாதிரியான நட்பு நாடுகளை ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு இந்த மாதிரியான மிசைல்ஸும் காரணம். ஸோ இந்த மாதிரியான மிசைல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஏவுகணைகளை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களை சுற்றி இருக்க நாடுகள், அதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நாடுகளை நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் இத்தனை கிலோமீட்டர் தான் நீங்கள் ஒரு ஏவுகணை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அத்தனை கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் அட்டாக் பண்ணணும். அதை தாண்டி 2000 கிலோமீட்டர் ஒரு ஏவுகணை தாக்கும் அப்படின்னு சொல்லி அது 5000 கிலோமீட்டர் கொண்டு போய் நீங்க அடிக்கிற மாதிரியான வேலைகளை இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதையும் தாண்டி நீங்க ஏவுகணைகளை உருவாக்குறீங்க அப்படின்னா அதை உங்க தற்காப்புக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கணும், அதை வச்சு யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட்ஸாக தான் இருந்திருக்கும். இதுல எதுவுமே ஈரானுக்கு பெனிஃபிட்டா இருக்க மாதிரியான பாயிண்ட்ஸே இருந்திருக்காது. அதை நீங்களும் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஈரானுக்கு சாதகமான ஒரு பாயிண்ட்ஸ்.
குறிப்பாக அதுவும் சாதகமும் சொல்ல முடியாது. நீங்களே கேளுங்க. சர்வதேச பொருளாதார தடையை நீக்கிறேன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரான் மேல பல நாடுகள் பொருளாதார தடை விதிச்சிருக்கு. அந்த தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி சுமூகமான சூழலை உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யுரேனியமை யூஸ் பண்ணி நீங்க உங்க நாட்டுக்குள்ளேயே வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு அமெரிக்கா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த நியூக்ளியர், அதாவது அந்த யுரேனியமை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது, ஆனால் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் நாட்டுக்கு தேவையான மின்சக்தியை உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய தடைகள், பல நாடுகளுக்கு உண்டான தடைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நீக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தடைகள் தானே கேட்குறீங்க? இப்போ வந்து இந்த போரில் குறிப்பாக அமெரிக்கா வந்து பல நாடுகளுக்கு வந்து ஈரான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து கெட்ட விஷயங்களை பரப்பியிருப்பாங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் ஈரான் கிட்ட போய் நீங்கள் எந்த பொருளும் வாங்கக்கூடாது, கச்சா எண்ணெய் அங்கேருந்து எடுக்கக்கூடாது, குறிப்பாக நிறைய பொருட்களை வந்து அங்கேருந்து நீங்கள் ஏற்றுமதியோ இறக்குமதியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு வந்து அமெரிக்கா வந்து தடை வச்சிருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான தடைகள் எல்லாத்தையுமே நீக்கிறோம், உங்களை பற்றின பாசிட்டிவான விஷயங்களை வந்து சொல்லி நாங்கள் வந்து திருப்பியும் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக கடைசியான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 30 நாளைக்கு இந்த மேலே கொடுத்த ஒரு 14 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த 30 நாளைக்கு போரை தற்காலிகமாக நிறுத்துறோம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 30 நாளைக்கு அப்புறம் போரை கண்டினியூ பண்ணாலும் பண்ணுவார் ட்ரம்ப். காரணம் என்னன்னா, இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்த போரில் யாருக்கு அடி பயங்கரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரம்ப்புக்கு தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வெப்பன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம், ஆனால் மிலிட்ரியில் இருக்க ஆட்கள் வந்து குறைவு. ஆனால் இதுவே ஈரான் பக்கம் வந்தீங்க அப்படின்னா ஈரான் கிட்ட இருக்க ஆட்களும் குறைவு தான், ஆனால் அவங்க கிட்ட இருக்க டெக்னாலஜி இருக்குல்ல, ரொம்பவே வந்து கொஞ்சம் மைண்ட் கேம் விளாட்ற மாதிரியான டெக்னாலஜிஸ். இப்போ வந்து அமெரிக்கா வந்து அங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு மிசைல்ஸ் வரணும், வந்து இங்கே அட்டாக் பண்ணும். ஆனால் இவங்க கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே ட்ரோன்ஸ், ஈரான் கிட்ட இருக்கிறது ஃபுல்லாமே ட்ரோன்ஸ் வச்சு ஈஸியாக அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மிசைல்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு ஒரு $2 மில்லியன் $3 மில்லியன் ஆயிருக்கு அப்படின்னா இவங்க ஜஸ்ட் வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சத்தில் உருவாக்கப்படுற ஒரு ட்ரோனை வச்சு ஈஸியாக அவ்வளோ ரேட் இருக்க வந்து அவ்வளோ விலை இருக்க ஒரு மிசைலை வந்து ஈஸியாக ஈரான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதனால தான் வந்து சொல்லப்போனால் ட்ரம்ப் பயந்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த 15 பாயிண்ட்ஸ்க்கும் வந்து ஈரான் ஒத்துப்பாங்களான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான். காரணம் என்னன்னா, இந்த 15 பாயிண்ட்ஸையும் ட்ரம்ப் வந்து கொடுக்க சொன்னதே வந்து பாகிஸ்தான் கிட்ட. பாகிஸ்தான் தான் இந்த ஈரானுக்கும் யுஎஸ்ஏக்கும் நடக்கிற இந்த போரில் வந்து ஒரு இடைத்தரகராக இந்த இருக்கக்குள்ள ஈரான் வந்து தெரியும்ல, ஆல்ரெடி வந்து பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் செட் ஆகாது. அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ரொம்ப நாள் உறவு இருக்குது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் தெரியும். இந்த 15 பாயிண்ட்ஸ்க்கும் ஈரான் ஒத்துப்பாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்பவே கேள்விக்குறியான ஒன்று தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததான் நடந்திருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈரானுடைய கடற்படை தளபதியான அலிரஜாவை வந்து இஸ்ரேல் வந்து சாகடிச்சிருக்காங்க. இந்த அலிரஜா வந்து ஈரானுடைய நேவி ஹெட். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் தடை விதிச்சது. அமெரிக்க உறவு நாடுகள் எதுக்குமே வந்து கப்பலில் எந்த கச்சானைகளும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஈரானுக்கு சாதகமாக கொண்டு வந்ததில் இந்த அலிரஜா வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறார். இவர் நிறைய வந்து அமெரிக்காவுக்கு எதிரான பல இந்த போரில், அதுலையும் குறிப்பாக இந்த போரில் அமெரிக்காவுக்கு எதிரான பல விஷயங்களை பண்ணியிருந்திருக்காருன்னு சொல்லலாம். அதுலையும் குறிப்பாக இந்த போரில் அமெரிக்காவுக்கு பாதகமாகவும் ஈரானுக்கு சாதகமாகவும் இருக்க இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கையகப்படுத்தினத்தில் வந்து இந்த அலிரஜா முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட இவர் தான் வந்து ஒரு 2 டேஸ் நான் காரணம் என்னன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன், ஏன் 2 டேஸ்ன்னு சொல்லிட்டு. 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் வந்து இவரை வந்து சாகடிச்சிருக்காங்க. இஸ்ரேல் முக்கியமாக இந்த போரில் என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈரானுடைய சப்மரைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த சப்மரைன் ஃபெசிலிட்டிஸ் மூலமா ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாமே வந்து லேண்ட்மைன்ஸ் மாதிரி தண்ணிக்கடியில் நிறைய வந்து வெடிகுண்டுகளை வச்சுருந்துருக்காங்க. அந்த வழியாக அவங்களுக்கு தெரியாமல் போகிற கப்பல்களை அது மூலயமா தாக்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே செயலிழக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் ஈரானுடைய இந்த சப்மரைன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஈரானுடைய மக்கள் தன்னை ரெஜிமா மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க, கெஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஈரான் தரப்பில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவராக வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் ஒரு 5 நாளாக வந்து ட்ரம்ப் இந்த போரை கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தார்ல, அது 5 நாட்கள்ல இருந்து இப்போ 10 நாட்களாக மாற்றிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நாங்கள் ஈரானை அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த போரை யார் கைவிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 பக்கமே வந்து அதுக்கான பேச்சுவார்த்தையை நடக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் நீ தானே ஆரம்பிச்ச, இப்போ நாங்கள் எப்படி முடிக்கிறோம் பாரு அப்படிங்கிற மாதிரி ஈரான் ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க. ஆனால் யுஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் நிறைய அடி வாங்கிடுச்சு, ஆனால் வெளியே தெரியல. அதுதான் காரணமே, வெளியே நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரல. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, யுஎஸ்ஏவுடைய அடியாளாக இருக்க இஸ்ரேல் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு, சர்வநாசம் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய நெதன்யாகவே வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நடுவில் கொஞ்சம் வதந்தி போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆக மொத்தம் இந்த போரில் யாருக்கு அடி பயங்கரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த போர் ஆரம்பித்ததே வந்து சொல்ல போனீங்கன்னா இந்த இஸ்ரேல்
விசஸ் ஈரான் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இஸ்ரேல் வந்து யுஎஸ்ஏ கூட வந்து அட்டாச் ஆகிருக்கிறதுனால வந்து இந்த போர் வந்து 2 விசஸ் 1 மாறி இருக்கு. இந்த போரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா பின்வாங்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் தெரிய வருது. ஆல்மோஸ்ட் வந்து அமெரிக்கா பின்வாங்குறாங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விட போகிறதா இல்லை, எங்களோட தலைவரையே நீங்கள் கொண்டு இருக்கீங்க, இதனால் நாங்கள் வந்து பின்வாங்க போகிறது மட்டும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 வருஷ கடின உழைப்புன்னு சொல்லலாம் ஈரானுக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வந்து உற்பத்தி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த யுரேனியம் யூஸ் பண்ணி நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே அது எல்லாமே இப்போ தெரிய வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த போர் எப்போ நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து பின்வாங்குற மாதிரி ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இங்கே ட்ரம்ப் வந்து வேணான்னு சொல்கிறாரு. இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த போரை முடிச்சுக்கலாம்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அப்போ ஒரு தாக்குதலை பண்ணுறாங்க. அப்படி இருக்குள்ள இந்த போர் எப்போ நிறைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. குறிப்பாக இந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து ஈரான் மேலே இருக்க வன்மத்தை இந்த போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த போர் எப்போ வந்து முடிவுக்கு வரும்னு சொல்லி தெரியல. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.